Hey guys, this is Tani. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா குரூப் 1 2017 கொஷின் பேப்பர்னுடைய கண்டினியூஷன் ஆப்டிடியூட் தான் பார்த்துட்டு இருக்கோம். சரியா, அதில் இருக்க சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்து 35th சம்மு. ஸோ if A and B can do a work in 6 days and B and C can do it in 12 days and C and A can do it in 4 days, how many days it will take to finish the same work by all the three together? ஓகே, ஸோ இப்போ வந்து ஏ அண்ட் பி வந்துட்டு 6 நாள் எடுத்துக்கிறாங்க ஒரு வேலையை செய்ய. அதே வேலையை செய்கிறதுக்கு பிஎன்சி வந்து 12 நாள் எடுத்துக்கிறாங்க. அண்ட் சிஎன்ஏ வந்து 4 நாள் எடுத்துக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து எத்தனை நாளில் அதே வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. சரியா, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து எடுத்து எழுதிக்கிறேன். ஏ அண்ட் பி உடைய ஒர்க் டேஸ் வந்துட்டு 6 and B and C nuடைய work days வந்து 12. okay, and C and A nuடைய work days 4. okay, and all together A and B and C இவங்களோட work days என்னங்கிறத கொஷின். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இது பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், என்னுடைய எல்சிஎம் எடுத்து எழுதுவோம். சரியா, ஸோ அதனுடைய எல்சிஎம் நமக்கு பார்த்ததுமே தெரியுது 12. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம 12ஆல் நம்ம வந்து எத்தனை டேஸுங்கிறது டிவைட் பண்ணால் அவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும். அதாவது குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா, ஏ அண்ட் பி வந்துட்டு இங்கே ஒரு குரூப் அண்ட் பி அண்ட் சி ஒரு குரூப் அண்ட் சி அண்ட் ஏ வந்துட்டு ஒரு குரூப்பாக இருக்குது. ஸோ அவங்களோட குரூப் ஆஃப் பீப்புளினுடைய ஒர்க் எஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏ அண்ட் பிக்கு வந்துட்டு 6 நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா இங்கே 2 வரும், இங்கே 1, இங்கே வந்து 3. ஓகே, ஸோ இது வந்துட்டு எஃபிஷியன்சி. okay, இது days. okay, they are taking to complete the work. சரியா, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து A and B plus B and C plus C and A இதை நம்ம எப்படி எழுதலாம், 2ABCன்னு எழுதலாமா? ஸோ அப்போ வந்து இவங்களோட ஓவரால் எஃபிஷியன்சி வந்துட்டு நமக்கு எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சிடும். சரியா, அப்போ வந்து இதை ஃபுல்லாக வந்துட்டு இவங்களோட எஃபிஷியன்சி மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். 2 + 1 + 3. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து 6. ஓகே, அதாவது இவங்க 3 பேர்த்தோட ட்வைஸ் தி எஃபிஷியன்சி வந்து நமக்கு 6. அப்போது வந்து 1 டைம் மட்டும் நமக்கு தேவை அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும், A and B and C = 6/2 போடலாமா? அப்போ நமக்கு 3 கிடைக்கும். ஸோ இவங்களோட 1 டைம் எஃபிஷியன்சி மட்டும் நமக்கு 3 கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ இது நம்ம வந்து 12 டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா இவங்க வந்துட்டு ஓவராலாக எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். சரியா, இப்போ வந்து 4. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்க, A and B can complete a work individually in 12 days and 18 days. okay, they started doing the work together, but after 4 days A had to leave and B alone completed the remaining work. The whole work was completed in how many days? ஓகேவா, ஸோ ஏனாலையும் பினாலையும் இண்டிவிஜுவலாக ஃபஸ்ட்டு ஏனால் 12 டேஸில் ஒரு வேலையை முடிக்க முடியும், அதே வேலையை வந்துட்டு பினால் 18 நாளில் முடிக்க முடியும். ஓகேவா, அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் ஒன்றா வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த வேலைக்காக. அப்போது வந்து 4 நாள் வந்து 2 பேர் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறமா ஏ வந்துட்டு போகும்படியாக ஆகுது, அதனால பி மட்டும் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அப்போ எத்தனை நாளைக்குள்ளார மொத்தமாக அந்த வேலை கம்ப்ளீட் ஆகி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா, ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா எடுத்து எழுதிக்கலாம். 36th, 35th. ஓகே, ஏனால் மட்டும் 12 டேஸில் அண்ட் பினால் மட்டும் 18 டேஸில் இந்த ஒர்க்கை முடிக்க முடியும். சரியா, அப்போது வந்துட்டு இவங்களோட எஃபிஷியன்சி எடுத்து எழுதணும். அண்ட் நான் வந்து இங்கே ஏ அண்ட் பி ரெண்டுத்துக்கும் போட்டுக்கிறேன். சரி, இவங்களோட எஃபிஷியன்சி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு காமனாக இருக்கிறது என்ன? ஓகே, ஸோ 36 போடலாமா?
36 ட்வைஸ் வரும், இங்கே வந்துட்டு த்ரைஸ் வரும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து 2 டைம்ஸ் அண்ட் இங்கே 3 டைம்ஸ் எஃபிஷியன்சி. ஓகே, ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணோம்னா நமக்கு 5. ஆல் டுகெதர் வந்துட்டு இவங்களால எத்தனை நாளில் ஒர்க் முடிக்க முடியும் அப்படின்னாக்கா நமக்கு பாயிண்ட்ஸில் வரும். ஸோ இப்போ நமக்கு வந்து அது தேவை கிடையாது. சரியா? ஸோ இருந்தாலும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஓகே, by 5, 7, 1/5. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு 4 டேஸ்க்கு வந்து இவங்க 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னா 5 இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு 4 × 5. ஓகே, இது டே. ஓகேவா? நமக்கு வந்துட்டு டே அண்ட் எஃபிஷியன்சி பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ஒர்க் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு 20 ஒர்க் கம்ப்ளீட்டட். ஓகே, இந்த 4 நாளைக்குள்ளார 20 ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்கும். நமக்கு இருக்க ஒர்க் எவ்வளோ? 36 ஒர்க்கு. ஓகேவா? இப்போ வந்துட்டு டோட்டல் ஒர்க் மைனஸ் கம்ப்ளீட்டட் ஒர்க் ஃபார் 4 days. ஓகே, 36 minus 20. ஓகே, ரிமைனிங் நமக்கு 16 ஒர்க் இருக்கும். இந்த 16 ஒர்க்கை மட்டும் பி கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும்? பியோட எஃபிஷியன்சி நம்ம வந்துட்டு டிவைட் பண்ணோம்னா எத்தனை நாள்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? இது வந்துட்டு ரிமைனிங் ஒர்க்கு. ஓகே, ஸோ அப்போ வந்து 16 by efficiency, பியோட எஃபிஷியன்சி. ஓகே, நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8. ஓகே, ஸோ நமக்கு வந்து 8 டேஸில் பி வந்துட்டு இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? ஓகே, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? the whole work was completed. ஓகேவா? மொத்தமாக எல்லா ஒர்க்குமே நமக்கு எத்தனை நாளில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நமக்கு ஆல்ரெடி இங்கே 4 இருக்குது, இங்கே வந்துட்டு 8 இருக்குது. 4 + 8 = 12. ஓகே, whole work completed in 12 days. ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகே, எக்ஸாம் போகலாம். How many years will take certain amount to double at 8% interest per annum at simple interest? ஓகே, ஸோ நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ நமக்கு வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட் அதெல்லாம் எதுவும் நமக்கு எதுவும் கொடுக்கல. சரியா? ஸோ அப்படி இருக்க சினாரியோவில் நம்ம எப்படி இது வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இங்கே வந்து கொஷின் நம்பர் 37 பி நமக்கு எதுவும் கொடுக்கல. ஸோ நான் இதை வந்து என்னென்னு எழுதிக்கிறேன்னா ஏன்னு எழுதிக்கிறேன். ஓகே, அண்ட் தென் டைம் டேக்கன் வந்து நமக்கு வந்து எவ்வளோன்னு தான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ நான் வந்துட்டு அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் தென் இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ நான் வந்துட்டு SI = PNR by 100 ஃபார்முலா எழுதிக்கலாம். இன்னொரு ஃபார்முலாவும் நம்ம எழுதிக்கலாம். என்னென்னா அமௌண்ட் = பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு எழுதிக்கிறேன். சரியா? இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? நமக்கு வந்துட்டு இந்த பிரின்சிபல் வந்துட்டு ஏவா இருக்க பட்சத்தில் இது டபுளாக ஆகணும்னு கேட்டிருக்காங்க. அதுவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டாகவே டபுள் ஆகணும். அப்போ நம்ம என்னென்னு எழுதலாம்? இங்கே A = A + ஏன்னு எழுதலாமா? ஸோ அப்போ வந்துட்டு அமௌண்ட்டுடைய இது வந்து 2Aன்னு சொல்லிட்டு இருக்குமா? ஸோ
இதை வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபார்முலாவை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஏனுடைய வேல்யூ 2a. அப்போ வந்து 2a ஓகே ஈக்குவல் டு a ப்ளஸ் எஸ்ஐ. ஓகே, ஸோ எஸ்ஐனுடைய வேல்யூ நம்ம வந்து ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். அப்போ வந்துட்டு அதே தான் இங்கே எழுதணும். எஸ்ஐ ஈக்குவல் டு ஏ. ஓகே, ஸோ இது இப்படி நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வந்து நம்ம பிஎன்ஆர் பை 100ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஏ ஈக்குவல் டு ஏ நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? இது வந்துட்டு எக்ஸ். ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன நமக்கு 8%. ஸோ பை 100. ஓகே, இதை நம்ம இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா இங்கே இருக்கிறது இங்கேயும் வந்துட்டு மல்டிப்ளிகேஷனில் வந்து நமக்கு கேன்சல் ஆகிக்கும் ஏ. ஓகே, ஸோ எக்ஸ்னுடைய வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 100/8. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்கா 225. ஓகே, ஸோ 12.5 ஆர் 12 1/2. ஓகே, இப்படி எழுதலாம். ஸோ நமக்கு வந்துட்டு என்ன வந்துட்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் பி. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ 38 பார்த்தோம்னா இங்கே வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் வந்து 2772 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ வந்துட்டு நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர்னா கர்வ்டாகவும் இருக்கலாம் அண்ட் லேட்டரலாகவும் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ரெண்டுத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான் இருக்கும். சரியா? ஸோ அதனால் வந்துட்டு நம்ம என்ன எழுதிக்கலாம்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். ஓகே, ஸோ இதோட ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இதோட ஃபார்முலா நமக்கு என்ன இருக்கும்? 2πr². அண்ட் இதோட வேல்யூ நம்ம வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறது என்னென்னா, அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா 2772 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆர்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, 2πr² ஈக்குவல் டு 272. ஓகே, ஸோ நம்ம வந்து பையனுடைய வேல்யூ ஆர்னுடைய இது மட்டும் நான் இங்கே வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போய்க்கிறேன். 272 பை இங்கே வந்து பையனுடைய வேல்யூ நமக்கு வந்துட்டு 22/7 இல்லையா? ஸோ அப்போ வந்து இங்கே 7/22. ஓகே, அண்ட் இந்த 2 வந்து நீங்கள் கீழே கொண்டு வந்துக்கலாம். 2. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம 2ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் 2ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். நீங்கள் டைரெக்டாக டிவைட் பண்ண முடியும்னா அப்படியே கூட டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 619 ஓகே, ஸோ இது பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இங்கே வந்து 63. ஓகே, ஸோ r² ஈக்குவல் டு 63 × 7. ஸோ இங்கே நமக்கு ஆருடைய வேல்யூ வந்துட்டு 3 × 7 21. ஓகே, ஸோ ஆருடைய வேல்யூ நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 21 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ டோட்டல் (3πr²). Okay, so 3 into 22/7 into 21 into 21. Okay, so இது நம்ம வந்துட்டு
மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 21 and 22 நான் போட்டுக்கிறேன். 2 4 6 4 okay into 9 8 1 54 5 36 41 ஓகே. ஸோ நமக்கு வந்துட்டு என்ன ஆன்சர் வந்துருக்குன்னா 4158 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். நம்ம பார்க்கலாம். எக்ஸாமில் என்ன சொல்லியிருக்காங்க, the side of 14 squares are 11 centimeter, 12 centimeter, 13 centimeter and so on up to 24 centimeter and find the total area of the 14 squares ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 14 ஸ்கொயர் இருக்குது, அதனுடைய சைட்ஸ் வந்துட்டு 11, 12, 13 அண்ட் அப் டு 24 வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போனா டோட்டல் ஏரியா ஆஃப் இந்த 14 ஸ்கொயர்னுடைய டோட்டல் ஏரியா கேட்குறாங்க. சரியா? ஸோ இது நமக்கு வந்து 39th சம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நமக்கு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அப் டு nth வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். n ஸ்கொயர் அப்படின்னாக்கா நமக்கு என்ன ஃபார்முலா, n + 1 2n + 1/6. ஓகே, ஸோ நமக்கு வந்து எது வரைக்கும் கேட்டிருக்காங்க, நமக்கு 11 ஸ்கொயர் + 12 ஸ்கொயர் ஓகே + 13 ஸ்கொயர் அப் டு 24 ஸ்கொயர் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர்லேருந்து 24 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு இதிலிருந்து 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் and so on up to 10 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய 11 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் அப் டு 24 நமக்கு கிடச்சிருமா. ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து இந்த ஃபார்முலாவில் இதை ஃபஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது 24 ஓகே + 25 + 48 49/6 minus 10 + 11 + 21 6 போட்டுக்கலாமா. ஸோ இப்போ என்ன பண்ணும், இதுலேருந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ இது வந்து 4 டைம்ஸ் வரும் அண்ட் இது வந்து 5 வச்சுக்கலாம், இங்கே 7 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 49 25 5 4 20 38 42 2 4 8 12 into 4 0 2 8 0 1 9 4 ஓகே 4900 மைனஸ் அண்ட் இங்கே வந்துட்டு 77 into 5 5 3 38 385. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஓகே 5 9 1 8354 ஓகே 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் யூனிட் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே சென்டிமீட்டர்ஸில் தான் இருக்குது, சென்டிமீட்டர் ஸ்கொயரில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு ஆப்ஷன் பி த ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, a train traveled a certain distance at a uniform speed. If the train had to be been 7 km per hour fast, it would have taken 14
hours less than the scheduled time. If the train was slower by 3 kilometers per hour, then it would have taken 10 hours more than the scheduled time. Find the distance covered by the train. என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ட்ரெயின் வந்து ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடில் வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது சரியா. அங்கே வந்து போக வேண்டிய பிளேஸ்க்கு போகிறதுக்கு அந்த ட்ரெயின் வந்து 7 கிலோமீட்டர்ஸ் பர் ஹார்ங்கிற ஸ்பீட் வந்துட்டு கொண்டு வந்துச்சு அப்படின்னா, ஸ்பீடில் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்து வந்தது அப்படின்னா, அங்கே வந்து போக வேண்டிய நேரத்துக்கு முன்னாடி, அதாவது 14 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டு அந்த ஷெட்யூல்ட் டைமுக்கு முன்னாடி போய் சேர்ந்துடும் அந்த பிளேஸ்க்கு. அதே ட்ரெயின் வந்து 3 கிலோமீட்டர் பர் ஹார்ங்கிற ஸ்பீடில் வந்து ஸ்லோ ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து 10 ஹார்ஸ் வந்துட்டு ஜாஸ்தி ஆகும். போக வேண்டிய நேரத்தை விட அதிகமாக 10 மணி நேரம் கழித்து லேட்டாக போய் சேரும். ஓகே, இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ட்ரெயின் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா. ஸோ இப்போ இந்த சம் பார்க்கலாம். ஓகே, 40th சம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நான் ஃபார்முலா எழுதிக்கிறேன். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஓகே, ஸோ இந்த ஸ்பீட் இன்ட்டு டைம் சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போது லாஸ்ட் டைம் வந்து நான் இதே மாதிரி இயர்லி அண்டு லேட் வந்துட்டு சொல்லியிருப்பேன். அதில் பார்த்தோம் அப்படின்னு நமக்கு வந்து ஸ்பீட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே வந்து ஸ்பீடை கம்ப்ளீட்டாக கொடுக்கல. ஸ்பீடு வந்துட்டு யூனிஃபார்ம் ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. அதே மாதிரியே டைமும் வந்து நமக்கு இங்கே கம்ப்ளீட்டாக கொடுக்கல. டைம் வந்துட்டு லேட்டு அண்ட் இயர்லின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்துட்டு அது கம்ப்ளீட்டாக கொடுக்கல. ஸோ அதனால் நான் வந்துட்டு இதையும் வந்துட்டு ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ யூனிஃபார்ம் ஸ்பீடு, அதே மாதிரியே வந்து ஷெட்யூல்டு டைம் இது. ஓகே, ஸ்பீடு இது வந்து ஷெட்யூல்டு டைம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இங்கே இருக்க கொஷினுடைய கிவன் வேல்யூஸ் நம்ம எடுத்து எழுதலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, the train had been 7 kilometers faster. ஓகேவா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 7 இந்த கண்டிஷனில் என்ன ஆகும், நமக்கு டைம் ரெடியூஸ் ஆகும். ஒய் மைனஸ் 14, ஓகேவா, 14 ஹார்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, த்ரீ கிலோமீட்டர்ஸ் இருக்காங்க. எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்னா நமக்கு அங்கே டைம் ஜாஸ்தி ஆகும். டைம் ப்ளஸ் 10 ஹார்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து டிஸ்டன்ஸோட கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து இங்கே டி வந்துட்டு என்ன சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் வந்துட்டு டி ஈக்குவல் டு எக்ஸ்ஒய்னு சொல்லியிருக்கோமா. ஸோ இந்த எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு இதையும் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குமா. ஸோ வந்துட்டு எக்ஸ் ப்ளஸ் 7 ஒய் மைனஸ் 14 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரியே வந்துட்டு xy ஈக்குவல் டு, இது ரெண்டும் சேம், அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், 3 and y plus 10 ஹார்ஸ். இதை போட்டோம்னா நமக்கு ஆக்சுவலான யூனிஃபார்ம் ஸ்பீட் அண்ட் ஷெட்யூல்டு டைம்னுடைய வேல்யூஸ் என்னென்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிரும் சரியா. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணி xy வேல்யூ கண்டுபிடிக்கணும் சரியா. அண்ட் தென் அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ xy ஈக்குவல் டு, இதை நான் அப்படியே சால்வ் பண்ணி எடுக்கிறேன், ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான். ஓகே, xy மைனஸ் 14x ப்ளஸ் 7y மைனஸ் 4 7 28 2 7 9. ஓகே, 98. ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த சைடு வந்துச்சு அப்படின்னாக்கா நெகட்டிவாக மாறும். ஸோ அப்போ வந்து இது ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் இது வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், 14x மைனஸ் 7y
equal to minus 98. ஓகே, இது ஈக்குவேஷன் 1ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஈக்குவேஷன் 2 எழுதலாம் கீழே இருக்க இந்த வேல்யூ வச்சு. ஸோ xy equal to இது அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ணி எடுக்கலாம். xy ஓகே ப்ளஸ் 10x மைனஸ் 3y மைனஸ் 30. ஓகே, ஸோ இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிறது இந்த சைடு நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா ஓகே, நான் இதை வந்து மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே வந்து ப்ளஸ் 3y ஈக்குவல் டு மைனஸ் 30. இதை ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கு ரெண்டுத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா காமனாக வந்துட்டு ஏதாவது ஒன்று எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் நம்ம கொண்டு வந்துட்டு கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ் ஆர் ஒய்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்கா 10ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே 14ஆல் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்கே வந்துட்டு 3ஆல், இங்கே வந்து 7ஆல் பண்ணலாம். ஸோ நான் 3 and 7 எடுத்துக்கிறேன். மேலே வந்து 3ஆல் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மல்டிபிள் பண்ணணும். இன்ட்டு 3, இங்கே வந்து இன்ட்டு 7. ஓகே, ஸோ இன்ட்டு 3 பண்ணோம் அப்படின்னாக்கா 2 1 3 + 1 4x minus 21y equal to இங்கே 4 2 3 27 29 மைனஸ் வேல்யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். இங்கே வந்து 7ஆல் மல்டிபிள் பண்ணணும். மைனஸ் 70x ப்ளஸ் 21y ஈக்குவல் டு மைனஸ் 210. ஓகே, ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு மைனஸ் 28x வரும் ஈக்குவல் டு இங்கே வந்துட்டு ரெண்டுமே மைனஸ் வேல்யூவாக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 4 0 1 5 மைனஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து 7 டேபிளில் 4ன்னு வச்சுக்கலாம். இங்கே 7 டேபிளில் ஓகே 7 பேலன்ஸ் 1 2 and 4 ones போட்டுக்கலாம். 4 1 3 8. ஓகே, ஸோ மைனஸை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 18. ஓகே, ஸோ இதை எய்தர் 1 or 2 ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்துட்டு ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். minus 180 plus 3y equal to minus 30 and 3y equal to இது வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் வேல்யூவாக மாறிடும். ஸோ 160. ஸோ ஓகே 5 y equal to 50. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ஸ்பீடு, யூனிஃபார்ம் ஸ்பீடு அண்டு ஷெட்யூல்டு டைமு. ஸோ இது ரெண்டும் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாக்கா டிஸ்டன்ஸ் கவர்டு தெரிஞ்சிடும். ஸோ 18 into 50. Okay, so distance equal to okay, இதுதான் வந்துட்டு distance. Okay, kilometers. ஓகேவா? ஸோ நமக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர்.